பொதுவாக ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அப்பா திட்டும்போது சித்தப்பா சப்போர்ட் பண்ணுவார். ஒரு திட்டு நடக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கேயே அது பேலன்ஸ் ஆகிடும். ஆனால் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே திட்டு தான் அல்லது பாராட்டு தான். ஒன்று என் பொண்ணு மாதிரி வராதுன்றது அல்லது என் பொண்ணை திட்டுறது, இந்த மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருக்கும். அந்த நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து நியூட்ரலாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு கிடைக்கிறதே பெரிய சேலஞ்சாக இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம கவுன்சிலர் நோக்கி வரமே தவிர கவுன்சிலர் நோக்கி தீர்வுக்கு வரல. நிறைய பேருக்கு என்னென்னா, நான் போனேன், அவர் சொன்னது கூட எனக்கு ஒன்றும் சரியாக வரல அப்படின்வாங்க. அவர்லாம் சொல்றதெல்லாம் சரியாலாம் வராது. அவர் ஒரு பார்வை எடுத்து வைக்கிறார். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்கன்னா நீங்கள் ஒரு பார்வையை தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் தீர்வு சொல்லணுன்னா, நான் தீர்வு சொல்லணுன்னா, நானும் அந்த குடும்பத்தில் 35 வருஷம் வாழ்ந்துருக்கணும். அப்புறம் நான் அந்த குடும்பத்தில் 35 வருஷம் வாழ்ந்தால் தான் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே. அதனால் ஒரு கவுன்சிலர்ன்ற ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் ஒரு பார்வையை சொல்கிறாரு. நாட் நெசசரிலி அது வந்து ஒரு தீர்வாக நம்ம எடுத்துக்கிட்டு உடனே போய் அப்ளை பண்ணி அப்படிலாம் இல்லை. அந்த பார்வையை நம்ம யோசிக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம். அப்புறம் 2 இருக்குது. சில நேரங்களில் நான் சொன்னதை வந்து உடனே எடுக்கலை. இல்லை சார் நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக வரல அப்படின்னு போனவங்களாம் இருக்காங்க. ஆனால் 6 மாதம் கழித்து எடுத்துக்குவாங்க. 1 வருஷம் கழித்து எனக்கு கூப்பிடுவாங்க, சார் நான் நீங்கள் சொன்னதை முதல்ல செய்யலை, எனக்கு அது அவர் சொல்ல அதெல்லாம் வேலைக்காகாதுன்ட்டு சாரி டு சே திஸ் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியாக வராதுன்னு திட்டிகிட்டே போயிட்டேன் நான் மனசுக்குள்ளே. ஆனால் ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை அவர் சொல்கிறது கரெக்ட் தானேன்னு தோணுச்சு. நான் ஒரு 8 மாதம் கழித்து தான் அதை செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகிடுச்சு. ஐ எம் டூயிங் வெல், தேங்க்யூ அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. என்ன கேட்டால் அதுதான் சரின்னு. ஏன்னா அதுக்கு நீங்கள் ஓன் பண்ணுறீங்க, உங்கள் முடிவுக்கு நீங்கள் தகுதிப்படுத்திக்கிறீங்க அல்லது பொறுப்பேற்றுக்கிறீங்க.